பிராச்சி எங்க? லாக்அப்ல. நீ அழாத. சரி, பிராச்சியை அரெஸ்ட் பண்ணும் போது மிஸ்டர் மெஹரா எங்க இருந்தாருன்றத மட்டும் சொல்லு. அவரும் அங்கதான் இருந்தாரு. கேட்டுச்சா? இங்க பாருங்க, பிராச்சியை போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி அரெஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க. ஒருவேளை இப்படியும் நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. எனக்கு எல்லாம் புரியுது. கம்பெனியோட ஓனர் அவரு. பிராச்சி ஒரு சாதாரண எம்ப்ளாயி. ஆனா அவள ஃபேமிலி மெம்பர் மாதிரி ட்ரீட் பண்றது, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடுறது, இதெல்லாம் எதுக்கு? அவங்களுக்கு பணம் தான் முக்கியம், அன்பு இல்ல. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. பிராச்சி திருடியா? பிராச்சி இவங்களுக்காக மாயா கேஸ்ல சப்போர்ட் பண்ணி நிக்கும் போது இவங்களுக்கு தெரியலையா பிராச்சி திருடின்னு? அவங்க சப்போர்ட் பண்ணிருந்தாங்கன்னா பிராச்சி அரெஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இத பண்ணிருக்காங்க. சித்தி, மிஸ்டர் மெஹரா அது வந்து இனிமே அந்த மெஹராக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை பேசாத சொல்லிட்டேன். நீயா என்ன பார்க்க வந்தியா? இல்லையா? இல்ல, உன்னை பார்க்க வரல. இந்த ஜெயில இருக்கானுங்களே 2 திருடனுங்க, அவனுங்க என்னோட ரொம்ப நெருங்கிய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள பார்க்கறதுக்கு அடிக்கடி வருவேன். அப்கோர்ஸ் உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன், வேற எதுக்காக வருவேன்? உனக்காக நான் உன்னை கொண்டு வந்திருக்கேன். என்னது இது? ஸ்நாக்ஸ் டைம். இங்க இருக்கிறவங்க யாரும் உனக்கு ஸ்வீட்ஸ் தர மாட்டாங்க. ஆனா நீ ரொம்ப ஸ்வீட்டானவ, அதனால தான் ஸ்வீட்டான உனக்கு ஸ்வீட்டான லட்டு கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி அம்மா தான் இதை பண்ணாங்க. பல்லவி ஆண்டி கொடுத்தாங்களா? கொடுக்கல, ஆனா நான் திருடிட்டு வந்தேன். என்ன? இல்ல திருடெல்லாம் இல்ல, ஆனா தெரியாம கொண்டு வந்தேன். வீட்ல இருந்து அம்மாக்கு தெரியாம எடுத்துட்டு வந்தேன். இங்க போலீஸ்க்கு தெரியாம எடுத்துட்டு வந்தேன். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், எனக்காக கொஞ்சம் சாப்பிடு ப்ளீஸ். என்னாச்சு? லட்டு நல்லா இல்லையா என்ன? சரி, நான் திரும்ப கொண்டு போய் வச்சிடுறேன். ஐ எம் சாரி. அவ்வளவு மோசமாவா இருக்கு? நீ என் மேல கோவமா இருக்கேன்னு நினைச்ச, என்கிட்ட பேச மாட்டேன்னு நினைச்ச. ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? நீ தான் என் மேல கோவமா இருக்கியோன்னு. அன்னைக்கு நீ வந்து லாக்அப்ல என்ன மீட் பண்ணப்போ எவ்வளவு கோவமா இருந்தேன்னு தெரியுமா? அதனால நீ தான் என் மேல கோவமா இருக்குன்னு நினைச்சேன். நீ பண்ண தப்ப உணர்ந்துட்டேன்னா அப்ப ஏன் எனக்கு ஃபோன் பண்ணல? அது நான் வந்து ஃபோன் பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஐ ஸ்வேர் நான் உனக்கு ஃபோன் பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஆனா ஆக்சுவலி நீயே என் மேல ஏற்கனவே அப்செட்டா இருந்த. நான் இதுல உனக்கு ஃபோன் பண்ணனா? நான் உனக்கு ஃபோன் பண்ண, ஆனா நீ தான் ஃபோன் எடுக்கல. எனக்கு எந்த ஃபோனும் வரல. ஐ ஸ்வேர் எந்த ஃபோனும் வரல. மிஸ் கால் வரல, மெசேஜ் வரல. எனக்கு வந்திருந்தா நான் உனக்கு ஃபோன் பண்ணிருப்பேன். டைரக்டா உங்க வீட்டுக்கே வந்திருப்பேன். நான் கால் பண்ண. ஆக்சுவலி நான் வேற யார்கிட்டயாவது ஃபோன்ல பேசியிருந்தா பிஸின்னு தானே வரும். அதனாலதான் உன்னோட கால் எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஐ எம் சோ சாரி. நீ ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்க? நான் உன்ன நினைச்ச அப்செட்டா இல்ல ரன்பீர், என் மேலதான் அப்செட்டா இருக்கேன். நீ ஏன் உன்னை நினைச்சு அப்செட்டா இருக்க பிராச்சி? நான் ஒரு சிடுமூஞ்சி. என்ன? நான் சரியான சிடுமூஞ்சி. உங்ககிட்ட நல்ல விதமாவே பேசல. நான் நல்லவ கிடையாது. அதான் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது. ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாத. எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. நீ உன்னை நினைச்சு அப்செட்டா இருக்கன்னு வை. நான் உன்னை நினைச்சு ரொம்ப அப்செட் ஆகி நான் இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருப்பேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அதாவது நம்ம 2 நாள் பேசல இல்லையா? நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன். நீயும் என்ன மிஸ் பண்ணியா? ஐ மீன்
நானும் மிஸ் பண்ணேன். உன்னை பத்தி யோசிச்சேன். நீ 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 என்ன பத்தி யோசிச்சியா? கொஞ்சம். ஒருவேளை என்ன உனக்கு பிடிக்கலனா அப்புறம் என்னோட சைகைகளை நினைச்சு உனக்கு கோவம் வருதுன்னா, அதுவும் இல்லாம நான் உன்னை அடிக்கடி டென்ஷனும் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் என்னை பத்தி யோசிச்ச? சித்தி, நானும் உங்க கூட இல்ல, நான் வரேன். தனியாவே போய்க்கிறேன். நான் தனியா பிராச்சியை மீட் பண்ணணும். இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போகாம நேரா ஆபீஸ் போய் ரிசைன் பண்ணிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. பிராச்சி ரிசைன் பண்றதா தான் இருந்தா, ஆனா அதுக்கு முன்னாடி உங்க வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. அவளே ரிசைன் பண்ண தயாரா இருக்கும்போது அவளை எப்படி டெர்மினேட் பண்ணாங்க? இதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? எப்படியா இருந்தாலும் இவளுக்கு வேலை பார்க்க இஷ்டம் இல்ல தானே? வித்தியாசம் இருக்கு சரிதாமா. அவளா ரிசைன் பண்ணிருந்தால்னா அவளுக்கு அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு அர்த்தம். ஆனா அவங்க அவளை வேலையில இருந்து தூக்கி இருக்காங்கன்னா அப்ப அவளை திருடின்னு ப்ரூவ் பண்ண முடியுங்கிறதுக்காக அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா தெரியுமா? இப்ப அவ லாக்அப்ல இருக்கா. நான் அவளை பாத்துட்டு வரேன். சித்தி, நான் சொல்றது முழுசா கேட்கவே இல்லையே. மிஸ்டர் மெஹரா பிராச்சியை காப்பாத்ததான் நினைச்சாரு. ஆனா ரியாவோட அத்தை, அவங்களாலதான் அவரால் எதுவும் பண்ண முடியல. உங்க ஆபீஸ் ரொம்ப தூரத்துல இருக்கு. பேசாம நீங்க என் ஆபீஸ்க்கு வந்துருங்க. எவ்வளவு சீக்கிரம் வருவீங்க? ஒரு 15-20 நிமிஷத்துல. சரி, அதுக்குள்ள நானும் வந்துடுறேன். லேட் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ. இதை பாரு பிராச்சி, எனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பா உன்னோட வாயால என்னை பாராட்ட மாட்டதான். பட் தயவு செஞ்சு இந்த உண்மையாவது சொல்லு. முதல்ல நான் உனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா தெரிஞ்சேன், ஆனா இப்ப நான் அப்படி இல்லை தானே? ஏன்? இங்க பாரு, நீ காரணம் சொல்லாத வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன். இங்கே தான் நிப்பேன். அந்த திருடங்க போய் சொல்றாங்கன்னு உனக்கு எதுக்கு தோணுச்சு? இப்படி கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல. நான் போய் சொல்லலாம், அந்த பணத்தை நான் திருடி இருக்கலாம். நீ ஏன் இப்படிலாம் பேசுற? நான் உன்னை மீட் பண்ண வரும்போது வர வழியில வானத்துல மீன்லாம் பறக்குதுன்னு நான் உன்கிட்ட சொன்னேன்னா நீ என்ன நம்புவியா? அதே மாதிரி தான் உனக்கே தெரியும் அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு. இன்ஃபேக்ட் அவங்க 2 பேரும் உன் பேரை சொன்னாங்க இல்லையா, அப்பவே புரிஞ்சுக்கிட்டா அவங்க போய் சொல்றாங்கன்னு. எப்படி மாயா கேஸ்ல என்ன மாட்டி விட பாக்குறாங்களோ அதே மாதிரி இந்த கேஸ்ல உன்னை மாட்டி விட பாக்குறாங்க. இன்ஃபேக்ட் காலேஜ்ல உனக்கு ஞாபகம் இருக்கா? காலேஜ்ல எனக்கு எல்லாரும் அகேன்ஸ்டா இருந்தாங்க. எல்லாரும் நான் தான் மாலிஸ்டேஷன் பண்ணதான் நினைச்சாங்க. ஆனா நீ ஒருத்தி மட்டும்தான் எனக்காக நீ என் பக்கம் நின்ன, எனக்கு சப்போர்ட்டா இருந்த. அதனாலதான் நான் உன்னை முழுசா நம்புறேன். ஆனா நீ உன்னால எந்த காலத்திலயும் திருட முடியாது. மாலஸ்ட் இல்ல, ஆனா ஃப்ளர்ட் பண்ணுவல்ல. பிரச்சி, ஃப்ளர்ட்டுக்கும் மாலிஸ்டேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்புறம் இப்பெல்லாம் நான் யாரையும் ஃப்ளர்ட் பண்றது இல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஏன்? ஏன்னா உனக்கு ஃப்ளர்ட் பண்ற பசங்களை பார்த்தா தான் பிடிக்காது, அதனாலதான். தேவையில்லாம டாபிக்கை சேஞ்ச் பண்ணாத. நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல நீ பதில் சொல்லு. அதாவது நான் இப்போ முதல் மாதிரி இரிட்டேட்டிங் இல்ல. ஏன் உனக்கு நான் அப்படி தெரியுறேன்? எப்பெல்லாம் எனக்கு அவசியம் ஏற்பட்டுச்சோ அப்பெல்லாம் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்க. நான் எப்ப எந்த ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டாலும் எப்பவும் எனக்கு துணையா இருக்க. நான் உன்னை பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீ எவ்வளவு நல்லவன்னு எனக்கு தெரிஞ்சது. பேங்க் ராபரியில நீ என் உயிரை காப்பாத்தின. நீ மட்டும் இல்லைன்னா நான் செத்து போயிருப்பேன். நீ அங்க யார வேணாலும் காப்பாத்தி இருந்திருக்கலாம், ஆனா நீ என்ன காப்பாத்தின. அப்புறம் என்ன கிட்னாப் பண்ணப்போ அப்பவும் நீதான் வந்து என்ன காப்பாத்தின. எப்பெல்லாம் என் கேரக்டரை பத்தி யாராவது தப்பா பேசுறாங்களோ அப்பெல்லாம் நீதான் எனக்கு முன்னால அவங்களுக்கு சரியான பதில் அடி கொடுத்திருக்க. எவன் ஒருத்தன் பொண்ணுங்களை மதிக்க மாட்டானோ அவன் எனக்கு மட்டும் இல்ல, வேற எவனுக்கும் ஃப்ரெண்டா இருக்க முடியாது. இன்னைக்கு என் மேல திருட்டு பழி போட்டப்போ நீ மட்டும்தான் என்ன மனசார நம்பின. உனக்குள்ள இவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கு. அதனால உன்னோட சின்ன சின்ன தப்புகள் எல்லாம் என் கண்ணுக்கு தெரியறது இல்ல. உன் அளவுக்கு ஒரு நல்ல பொண்ணை என்னோட வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. உண்மையதான் சொல்றேன். நான் மட்டும் இல்ல, உனக்காக யாரா இருந்தாலும் இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஏன்னா யூ ஆர் த பெஸ்ட். யூ ஆர். என் இடத்துல சீஃப் இருந்தாலும் இப்படிதான் செய்வாரு. உனக்கு அவர் ஹெல்ப் பண்ணார்ல. ஆனா உன்ன மாதிரி யாரும் பைத்தியமா இருக்க மாட்டாங்க. ஏன்னா என்ன காப்பாத்துறதுக்காக இப்படி எல்லாம் திருட மாட்டாங்க. நீ சரியான பைத்தியம். ஆமா, நான் பைத்தியம் தான். முழுசா பைத்தியம் ஆயிட்டேன். ரன்பீர், ஹை, வாட்? I never thought நான் இந்த மாதிரி யார்கிட்டயும், அதாவது எந்த பையன் கிட்டயும் இப்படி சொல்லுவேன்னு. அதாவது நான் என்ன?
நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுது இல்ல 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 எனக்கு புரியல. என்ன 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 சொல்ல வர? ராத்திரி நான் தூங்கிட்டு இருக்கும்போது சஹனா சொன்னா, நான் சொல்ல. சஹனா என்ன சொன்னான்னா, ஒருவேளை நீ ப்ரப்போஸ் பண்ணல, அவ ப்ரப்போஸ் பண்ணா என்ன சொல்லுவ? அந்த பொண்ணு அதிர்ஷ்டசாலியா இல்ல ரொம்ப அதிர்ஷ்டசாலியா? நீ நல்லவன்னு சொன்னா. அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, என்ன யோசிச்ச? அதாவது அதாவது நீ, நான் உன்னை எனக்கு அப்பவே தெரியும். உனக்கு என்னதான் வேணும் பிராச்சி? சொல்லு, உனக்கு என்ன வேணும்? ஐம் சாரி ரன்பீர், பிராச்சிக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியாது? பிராச்சிக்கு என்ன தெரியாது? ரியாவை எதுக்கு கேக்குறேன்? நான் சொல்றேன். முதல்ல நீ திருடுன, அப்புறம் ஜெயிலுக்கு போன. எனக்கு இதெல்லாம் தெரியாது. அப்புறம் நீ என்கிட்ட பணம் கேட்டது இந்த பிராச்சிக்காக தான் எனக்கு தெரியாது. சொல்லு. வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார். இன்ஸ்பெக்டர் சார், நான் சந்தோஷ் அபய் கேஸ் விஷயமா இந்த வந்திருக்கேன். கேஸ் மூலியமா உங்களுக்கு நான் எந்த உதவியும் பண்ண ஐயோ, முடியாது. நீங்க எங்களுக்கு எதுவும் பண்ண வேணாம். இந்த கேஸ்க்கு என்ன பண்ணணுமோ நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டோம். ஏன்னா இவரு வக்கீல் இல்லையா? வக்கீல் சார், அந்த பேப்பரை காட்டுங்க. இந்தாங்க பெயில் ஆர்டர். இந்த பெயில் பேப்பரை நீங்க உங்க கையில வச்சுக்கோங்க. அப்புறம் என்னோட பொருளை என்கிட்ட கொடுத்துருங்க. பொருளா? அதான் என்னோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா, அவங்கள சொன்னேன், அவங்கள கொடுத்துருங்க. அந்த பிராச்சி மெஹ்ரா யார பெயில் எடுக்கணும்னு நினைச்சாரோ அவங்க இன்னும் லாக்அப்ல தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இந்த பெயில் ஆர்டர். கடவுள் சத்தியமா சொல்றேன், இதுக்கு 1 லட்ச ரூபாய் கொடுக்கலாம். இதே கேள்வியை தான் வக்கீல் கிட்ட கேட்டேன். வக்கீல் சார் அதுக்கு ரொம்ப சிம்பிள்னு சொன்னாரு. அதான் அந்த பிராய்ச்சி இருக்கால, அவதான் இந்த மொத்த கேஸுக்கும் மாஸ்டர் மைண்ட். அவ தான் என்னோட ஆளுங்களை மாட்ட வச்சா, அவங்கள திருட வச்சா, அவங்கள உள்ளேயும் புடிச்சு வச்சுட்டா. அதான் வக்கீல நான் கூட்டிட்டு வந்தேன். அவர் உங்ககிட்ட இந்த பேப்பரையும் கொடுத்துட்டாரு. மிஸ்ரா, அவங்க 2 பேரும் ரிலீஸ் பண்ணிடு. ஆனா ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு, இதுல மாஸ்டர் மைண்ட் வந்து பிராச்சி இல்லைன்னு வேற யாரோ ஒருத்தர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாவும் அப்புறம் ஐ கனெக்ஷன்ல இருக்கிறவங்க தான் இருக்கணும். இல்லனா இவ்வளவு சீக்கிரம் பெயில் பேப்பர் கிடைக்காது. சரியா சொன்னீங்க. அதான் வக்கீல கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். நீங்க தேவையில்லாம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நீங்க செய்ய வேண்டிய வேலை ஒன்னே ஒண்ணுதான். என்னோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் அதோட என் ஃப்ரெண்ட்ஸை உள்ள பிடிச்சி வச்சிருக்கீங்க இல்லையா, அவங்க ரொம்ப அப்பாவிங்க. அவங்கள விட்டுருங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட பர்மிஷன் கேட்டு ஒரே ஒரு தடவை பிராய்ச்சியை மீட் பண்ணிடலாமா? இல்ல செல்லம், கண்ட்ரோல் கண்ட்ரோல். ஒருவேளை இப்ப நான் போய் பிராய்ச்சியை பார்த்தா எனக்கும் இந்த கேஸுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு அவ முடிவு பண்ணிடுவா. சொல்லு. நீ என்கிட்ட பணம் கேட்டிருந்தியே, அது இந்த பிராச்சிக்காக தானே? நான் தான் பைத்தியக்காரி. நீ சொன்ன உடனே பணத்துக்கு எப்படியோ ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ என்ன பணம் ரெடி பண்ண சொன்னது இந்த பிராச்சிக்கு தான் தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டேன். இன்னைக்கு நான் இவளை விட போறது இல்ல. எல்லாமே ரன்பீர், ஐம் ரியலி சாரி. எனக்கு இதெல்லாம் தெரியாது. பிராச்சிக்கு எதுவும் தெரியாதுங்கிறது எனக்கு தெரியாது ரன்பீர். நல்ல வேளை எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. மயா, இந்த பிராச்சியை நான் விட போறது இல்ல. உன்ன எங்களை இவ பிரிக்க பாக்குறா. மாயா, just stop it. இங்க யாராவது இருக்கீங்களா? நான் விட மாட்டேன். எடுத்துங்க, இல்லனா அவளை கொன்னுடுவா. என்ன விடு ரியா. மாயா, ப்ளீஸ் ஸ்டாப். ஸ்டாப் இட். வா நம்ம போலாம். இல்ல கத்துறாத. இவளை கூட்டிட்டு வாங்க வெளிய. பிராச்சி எங்க கொன்னுடுவா. என்ன விடு. அட விட மாட்டீங்க. மாயா, வாங்க போலாம். வா. ஐம் ரியலி சாரி ரன்பீர், சாரி. ஏங்க தேவையில்லாம கலாட்டா பண்ணிட்டு இருக்க? போதும் போதும், லீவர் ஒண்ணு பண்ணாதுங்க. ப்ளீஸ் அவளை விட்டுருங்க. அவ எதுவும் பண்ண மாட்டா, யாரையும் கொல்ல மாட்டா. இப்பதானமா நீ சொன்ன இவ பிராச்சியை கொன்னுடுவானு? இவ கொல்ல மாட்டா. ஓகே, நான் இங்க யாரையும் கொல்ல வரல மேடம். நான் இங்க என்ன செய்ய வந்தனோ அதை செஞ்சு முடிச்சிட்டேன். நீங்க இங்க இருந்து கொஞ்சம் போறீங்களா? போங்க போங்க. your work is done. ரியா, இப்ப நான் பண்ண இது எல்லாமே உனக்காக மட்டும்தான். அண்ட் எனக்கு எப்பவாவது உன்னோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா முடியாதுன்னு சொல்லிடாத. ஓகே, பாய். பாய். ரன்பீர் உன்கிட்ட பணம் கேட்டாங்கிற விஷயம் கண்டிப்பா பிராச்சிக்கு தெரிஞ்சே ஆகணும். இந்த விஷயத்த பிராச்சியால ஏத்துக்கவே முடியாது. இதுக்கப்புறம் ரன்பீரும் பிராச்சியும் ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. ஐ லைக் இட். பிராச்சி, என்னால அந்த நேரத்துல எதுவும் சரியா யோசிக்க முடியல. நான் உன்னை எப்படியாவது காப்பாத்தணும் தான் நினைச்சேன். அதனாலதான் வாங்கியிருக்க, அவகிட்ட பணம் வாங்கியிருக்க. நீ என்ன காரியம் பண்ணிருக்க? இப்ப புதுசா எவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்க தெரியுமா? நான் எந்த ப்ராப்ளத்தையும் உருவாக்கல. நான் அவகிட்ட பணத்தை கேட்டது உண்மைதான். ஆனா நான் அவகிட்ட பணத்தை வாங்கல. நீ ஏன் யோசிக்க மாட்டேங்கிற? மாயா கிட்ட பணம் இல்ல, அவ பாய் ஃப்ரெண்ட் ராகுல் கிட்ட பணம் இல்ல. அப்ப கண்டிப்பா அவ ஃபேமிலி கிட்ட தானே கேப்பா. ரன்பீர், do you have any idea? அவங்க அப்பாவுக்கும் பெரிய அப்பாவுக்கும் இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா உன் மேல டவுரி கேஸ் போட்டுருவாங்க. அவங்க எதை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க. உன்னை நேரா ஜெயில புடிச்சு போட்டுருவாங்க. Do you have any idea? How can you be so careless and stupid? இல்ல, நான் சொல்ல வரது ரன்பீர், let's go.
நீ ஒரு எம்ப்ளாயி, சாதாரண எம்ப்ளாயி. சோ ஒரு எம்ப்ளாயி மாதிரி நடந்துக்கோ, சரியா? உனக்காக ரன்பீர் நிறையவே பண்ணிட்டான். இந்த மாதிரி நீ பேசக்கூடாது. நீ வாயை மூடுறியா? ப்ளீஸ் ப்ளீஸ் லீவ் இட். இங்க இருந்து போயிடு. நான் ஏன் ரன்பீர் இங்க இருந்து போகணும்? அவன் உன்கிட்ட இந்த மாதிரி பேசக்கூடாது. அவன் என்கிட்ட எப்படி பேசணும்? நான் தான் முடிவு பண்ணணும். நீ ஒண்ணு முடிவு பண்ணாத. விசிட்டிங் ஹவுஸ் முடிஞ்சிச்சு. சார் ஒரு 2 நிமிஷம் மட்டும் ரன்பீர், லெட்ஸ் கோ. ரன்பீர், பிரச்சி ரன்பீர், ரன்பீர், லெட்ஸ் கோ. ரன்பீர், ரன்பீர், ரன்பீர். கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். நீங்க ஓஷியார்பூர்லயா முதல்ல இருந்தீங்க? அண்ணே, அடடடடடடடா. அண்ணே, என்னடா 2 பேரையும் பயங்கரமா அடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேர்கிட்ட சைன் வாங்கிக்கோங்க. இந்த இதை பொடி. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க 2 பேரும் இதுல சைன் பண்ணிட்டு உங்க இடத்துக்கு போயிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் தாராளமா வாங்கி சாப்பிடுங்க. அதுக்கான பணத்தை நான் கொடுத்துட்றேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நேரா நாங்க வந்துடுறேன். பசிக்குது இல்லையா? வாங்க வைக்கல் போலாம். சார், அப்போ நாங்க போயிட்டு வரோம். வரேன் சார். அட, இவனுங்க தான் திருடனுங்க. இவனுங்க எப்படி வெளியே போறானுங்க? ரன்பீர், இன்ஸ்பெக்டர் சார், இவனுங்க 2 பேரையும் நீங்க எப்படி வெளியே விட்டீங்க? அவங்களுக்கு பெயில் கிடைச்சு. பெயில் எப்படி கிடைக்கும்? அவனுங்க 2 பேர் தான் திருடனுங்க. அவனுங்களை நீங்க எப்படி வெளியே விட்டீங்க? அந்த 2 திருடனுக்குமே பிராச்சி சொன்னதுனால தான் இதை செஞ்சிருக்கானுங்க. அதனால அவங்களுக்கு பெயில் கிடைச்சிருச்சு. லிசன் சார், ஆனா பிராச்சி இன்னசென்ட். அப்போ போய் நீயும் பெயில் கொண்டு வா, அவளையும் விட்டுறேன். சரி, நீங்களே என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுங்க. அந்த பொண்ணை பார்க்கும்போது உங்களுக்கு திருடி மாதிரி தெரியுதா? அந்த பொண்ணுக்கு எதிராக ஏதோ பெரிய சதி நடக்கிற மாதிரி, ஒரு கேம் நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல? நானும் ரன்பீரும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கோம். நீ இங்க இருந்து போயிடு. சரி, ஓகே. என்ன சரி, நீங்க கிளம்புங்க, நான் பணத்தை போட்டு விட்டுறேன். ஓகே சார். எனக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. பிராச்சி மாஸ்டர் மைண்டா இருந்தா இவங்க 2 பேரும் பெயில் எடுத்தது யாரா இருக்கும்? மாஸ்டர் மைண்ட் இவ்வளவு தானே இருக்கணும். ஒருவேளை பிராச்சி இவங்க 2 பேருக்கு பாஸா இருந்திருந்தா அவ ஏன் பெயில போகாம இருக்கா? எக்ஸாக்ட்லி, இதான் என்னோட பாயிண்ட். இதை தான் நான் சொல்ல வரேன். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் கோர்ட் ஆர்டர் தான் எல்லாமே. அதனாலதான் அவங்களை விட வேண்டியதா போச்சு. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. என்ன செய்யணும்? அதாவது அந்த 2 திருடர்களுக்கு இப்ப ஒரு பெயில் கொடுத்தாரு. அவர் இப்பதான் இங்க இருந்து கிளம்பி போறாரு. வேணும்னா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு. அவரோட பேரு? அவர் ஏதோ பேர் சொன்னாரு. சரி, அவர் பேரெல்லாம் விடுங்க. அவர் பார்க்க எந்த மாதிரி இருந்தாரு? இல்ல, சின்ன பையன் தான். பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டட் கேப் போட்டிருந்தான். அப்புறம் கிரே கலர் ஜாக்கெட் போட்டிருந்தான். தேங்க்யூ சோ மச். ரன்பீர், அட, இவன் நம்ம பின்னாடி வரானே. ஹலோ, உங்களை தான். சஞ்சு, ரன்பீர், என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? வாட் ஹேப்பன்? என் லெக் ட்விஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பத்து பொறுமையா இங்க உட்காரு. ரியா, எனக்கு யாருன்னு தெரிஞ்சிருச்சு. யார் அது? அது சஞ்சீவ் தான். அது சஞ்சுவா இருக்காது. நீ ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ரன்பீர். நான் மிரர்ல அவன் ரிஃப்ளெக்ஷனை பார்த்தேன். அவன் பார்க்க சஞ்சு மாதிரி இருக்கான், ஆனா சஞ்சு கிடையாது. நானும் தான் பார்த்தேன். ஆனா எனக்கு ஏன் அவன் சஞ்சீவ்னு தோணுது? Ouch! It's paining so much. நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? Of course. உன்னோட கையை கொடு. கொஞ்சம் எந்திரிச்சு நில்லு. பொறுமையா மெதுவா. மொத்த வெயிட்டையும் என் மேல போடுன. வா. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. வண்டி வரைக்கும் இப்படியே போலாமா? Of course. Thank you. அட, it's okay. நான் ஒரு பைத்தியம். ரன்பீர் எனக்காக இவ்ளோ பண்ணிருக்கான். நான் அவனுக்கு தேங்க்யூ சொல்றதை விட்டுட்டு வாய்க்கு அந்த மாதிரி எதோ பேசிட்டேன். நான் ஏன் இப்படி பண்ணேன்? அம்மா, நீ எதுக்கு அந்த வீட்டுக்கு போன? அது மேரா சார் போன் நான் போக கூடாதுன்னு சொன்னல. நான் சொன்னது உனக்கு புரியலையா? இல்ல நான் சொல்றத கேட்கறதுக்கு விருப்பம் இல்லையா? இங்க பாரு பிரக்யா, இதுல பிராச்சியோட தப்பு எதுவும் இல்ல. இங்க பாருங்க, என்ன கொஞ்சம் பேச விடுங்க. நான் பிராச்சி கிட்ட பேசணும். சரி, நான் பேசல. ஆனா நீயும் கொஞ்சம் பொறுமையா பேசுன.
அவ இப்ப லாக்அப்ல இருக்கா. இந்த மாதிரி தப்பு பண்ணா லாக்அப்ல தான் இருப்பா. உன்னை நான் அங்க போக கூடாதுன்னு எவ்வளவோ சொன்னேன். அப்படியே ஃபோன் பண்ணிருந்தாலும் சொல்லிருக்கணும்ல எனக்கு இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ண இஷ்டம் இல்லன்னு. அன்னைக்கு அந்த திருடங்களை தடுக்க போகாம இருந்தேனா இன்னைக்கு இந்த பிரச்சனை உனக்கு வந்திருக்காது. ஐம் சாரி. நான் சொல்ற விஷயத்த நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அவங்க எல்லாரும் அந்த திருடங்க சொன்னதை நம்பிட்டாங்களா? உன்ன நம்பலல. ஆனா அவங்க எல்லாம் ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. சட்டத்துக்கு தேவை வெறும் ஆதாரம் தான். நீ நிரபராதிங்கிற ஆதாரத்தை நான் கொண்டு வரேன். அப்புறம் யாரெல்லாம் உன் மேல பழிய போட்டாங்களோ இதுக்கெல்லாம் அவங்க அனுபவிக்கணும். அதுவும் மிஸ்டர் மெஹரா கண்டிப்பா அனுபவிக்கணும். பட் இனிமேல் நீ எதுவும் பேச வேண்டாம். அவங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னை சீக்கிரமா இங்க இருந்து வெளியில எடுக்கிறேன். அம்மா அவ ரொம்ப கோவமா இருக்கா. அதனாலதான் நான் சொல்றது கூட கேட்க மாட்டேங்க. நாங்க சொல்றதையும் அவ கேட்க மாட்டேங்கிறா. மிஸ்டர் மெஹரா ரொம்ப நல்லவர்னு அவகிட்ட சொன்னேன். ஆனா அவ நான் சொல்றதை கேட்காம என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டா. அவர் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர். அம்மா அவரை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும். ஆனா அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், என்னைக்கும் போல இன்னைக்கும் அவங்க 2 பேர் சந்திக்கவே கூடாது.